ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி கிளாஸ் 21 ஃப்ளாட் லோட் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறேங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு நான் வந்து 2 லாக்ஸ் போட போகிறோம், லைனுக்கு மேலே லைனுக்கு கீழே. ஸோ அதனால தான் வந்து 1 2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் செகண்ட் லைன்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுக்க போகிறேன். லைனுக்கு மேலே, ஓகேவா? த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு லைனுக்கு கீழே ஒரு லாக் பண்ணுறோம். இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், லைனுக்கு மேலே, அதாவது ஃபர்ஸ்ட் லைனில், ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைனில் லைனுக்கு கீழே ஒரு லாக்கு, லைனுக்கு மேலே ஒரு லாக்கு, ஓகேவா? இதை அப்படியே கீழே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் லைனில் லைனுக்கு மேலே ஒரு லாக்கு, லைனுக்கு கீழே ஒரு லாக். இதை அப்படியே திருப்பி என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். லைனுக்கு கீழே ஒரு லாக்கு, லைனுக்கு மேலே ஒரு லாக்கு, ஓகேவா? இதுதாங்க ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சு. செகண்ட் லைனில் லைனுக்கு மேலே ஒரு லாக்கு, லைனுக்கு கீழே ஒரு லாக்கு, ஃபர்ஸ்ட் லைனில் லைனுக்கு கீழே ஒரு லாக்கு, லைனுக்கு மேலே ஒரு லாக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் போட்டுட்ருக்கிறது, நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சில் டைப் 1, ஓகேவா? இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. டைப் 1 வந்து ஃப்ளவர் ஃபில்லிங், லீஃப் ஃபில்லிங், இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிச்சுங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் போடுறேன், நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அதாவது 2 லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். 2 லைனில் வந்து லைனுக்கு மேலே ஒரு லாக் போடுறோம், லைனுக்கு கீழே ஒரு லாக் போடுறோம். நீங்கள் பழகிறதுக்காக மட்டும் நீங்கள் லைன் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா லைன்லாம் ட்ரா பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இந்த ஃப்ளாட் லோடு ஸ்டிச் வந்து ஃபில்லிங்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தான், எக்ஸ்ட்ரா வந்து மேலே ஒரு லாக் கொடுக்குறோம், அவ்வளோவே தான். இந்த லாக் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து லூஸ் எங்கேயுமே ஆகாது. முக்கியமாக கேப்ஸ் எதுவுமே வரக்கூடாது. ரொம்ப க்ளோஸாக கொடுத்து இதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் நீங்கள் போடும்பொழுது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஓகேங்க, இப்போ அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவுட்லைன் கம்பல்சரி கொடுக்கணும். எந்த ஸ்டிச்சு போட்டாலுமே கம்பல்சரி அவுட்லைன் கொடுக்கணும். நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து எல்லா ஃபில்லிங்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் போடலாம். இந்த மோட்டிஃபை ஃபில் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒன் சைடாக ஃப்ளாட் லோட் ஸ்டிச் கொடுத்து இந்த லீஃபை ஃபில் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா? நம்ம வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்லேயே வந்து 2 லீஃப் ஃபில்லிங் பார்த்துருக்கோம். டபுள் சைடாக வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிராஸாக எப்படி லீஃப் ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இது வந்து தேர்டு டைப்பு. ஃப்ளாட் லோடில் இந்த மாதிரி கிராஸாக ஒன் சைடாக ஃபில் பண்ணால் சென்டரில் கேப்ஸ் கிடைக்கும். அதில் வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லீஃப் ஃபில்லிங்கில் 3வது டைப், ஓகேவா? கிராஸ் ஃபில்லிங் பார்த்துட்டோம், டபுள் சைடு எப்படி லோட் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து சிங்கிள் சைடாக எப்படி லோட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? இந்த லீஃப் ஃபில் பண்ணும்போது சென்டரில் கேப்பு வரணுங்கிறதுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதே கிடையாது. ஒரு லீஃபில் வந்து சென்டராக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லைனை ட்ரா பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா லைன் சென்டரில் கேப் க்ரியேட் ஆகிட்டே வந்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் கேப் விட தேவை கிடையாது. ஓகேங்க, இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்லைன் கொடுக்குறோம். அவுட்லைன் எதுக்காக கொடுக்குறோம், அவுட்லைன் கொடுத்தா தான் நம்ம போடுற ஒரு ஷேப் வந்து ஸ்ட்ரக்சர் மாறாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போது நெக்ஸ்ட்டு சைடும் ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது டைப் 1ல் ஃப்ளாட் லோடு ஸ்டிச்சில் லீஃப் ஃபில்லிங் ஓகேங்களா. டைப் 2 அது வந்து கிராஸ் ஃபில்லிங், கிராஸாக வந்து ஃப்ளாட் லோடு ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து ஃப்ளவர் லீஃபெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அந்த ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா, நம்மளுடைய ப்ளவுஸில் பின்னாடி பேக் சைடில் வந்து நெக் இருக்கும் இல்லைங்களா, அந்த நெக்கில் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட்டை வச்சு எம்போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டிச்சை நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் படிப்பீங்க. ஓகேங்க, இதுக்கு அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து சென்டரில், இந்த சென்டரில் இருக்கிற ஃப்ளவரில் வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி நான் இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது மேலே வந்து அகலமாக இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு பத்தாது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கீழேருந்து த்ரெட் எடுக்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து அந்த ஃப்ளவரோடைய சென்டரில் பஞ்ச் பண்ணுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதோடைய ஸ்டார்டிங்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு 2 பஞ்ச் பண்ணிட்டோமா. இப்போ இதை கீழே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு திருப்பியும் சென்டர்லேயே பஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா, எட்ஜுக்கு கொண்டு வரக்கூடாது. இப்போ இது என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்டிங்லேயே போடணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் சென்டர்லேயே போட்டுட்டு இப்போ வந்து கீழே எட்ஜுக்கு கொண்டு வந்துடலாம். அது கொண்டு வரும்போது சென்டரில் போட்டிருக்கிற நாட்டு வந்து தெரியாத மாதிரி மறைச்சி எடுத்துகிட்டு வரணும். இதுதான் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது இப்போ இப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுனால மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி உங்களால் ஆக்குப்பை பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மேலே பேலன்ஸ் இருக்கிற அந்த பெடல்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸ்ட்ரெயிட்டாக. இதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து பத்தலை அப்படின்னா, நான் கீழே சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன செய்யணும், நம்ம கீழேருந்து எடுத்துகிட்டு வர த்ரெட்டை வந்து ஹாஃப்லேயே முடிச்சுக்கணும் 2 தடவை. 3ஆவது தடவை போடும்போது கீழே எட்ஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா. அந்த எட்ஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு வரும்போது சென்டரில் போட்டிருக்கிற நாட்டு தெரியக்கூடாது ஓகேங்களா. இது மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ். ஸோ நம்மளுடைய சேனலில் பேசிக் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டியது கிடையாது. இந்த கிளாஸில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா 40 கிளாஸஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸஸுமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ஒர்க் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இந்த ஆஃபர் இன்னும் கொஞ்ச நாள்லேயே முடிய போகுது இந்த வீக்கோட. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆரி ஒர்க் வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த இடம் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்னா, இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாதுங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹோம் மேக்கர்ஸ், ஒர்க்கிங் உமன்ஸ் யார் வேணாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களால் ஒரு மினிமம் 1 ஹாராவது ஒர்க் பண்ண முடிகிற மாதிரி டைம் இருந்தாவே போதுங்க. ஈஸியாக உங்களால் 6 மந்தில் ப்ளவுஸ் ஒர்க்கோட இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியுங்க.
ஓகே, நம்ம இந்த மோட்டிஃபை ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் டைப் 1 ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சிங்கில் நம்ம இந்த மோட்டிஃபை ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இன்னர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டில் கூட கொடுக்கலாம். நான் இப்போ வந்து பீட் ஒர்க்கில் கொடுக்க போகிறேன். ஓகேங்க, நான் பாட்டமில் வந்து பீட் ஒர்க் பண்ணிட்டேன். மேலே வந்து நான் ஜரி ஒர்க்லேயே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் ஜரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.